இன்றைக்கி நானும் குடும்பமும் சேர்ந்து நாங்கள் உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ ஜாய், வாட் டு யூ திங்க் அபவுட் ஃபேமிலி? ஃபேமிலினா எப்படி நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புறது? இன்றைக்கி இருக்க சேலஞ்சஸ் என்ன? இருக்கிற சேலஞ்சஸ் டைம் ரொம்ப இல்லை. ஸோ அடுத்தது எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. வி ஆர் இன் அ வெரி பிஸி வேர்ல்டு. இன்னொன்று ப்ரைவேட் லைஃப் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நோட் பண்ணிக்கோங்கப்பா. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல ஃபேமிலியாக. நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் இந்த மாதிரி தடையாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி இன்ட்ராக்டிவாக உங்களோட அட்ரஸ் பண்ணலான்னு விரும்புகிறேன். எத்தனை பேர் ஓகே சொல்கிறீங்க? ஓகே, ரைட். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அடுத்தது ப்ரைவேட்டாக நிறையா இருக்கிறாங்களா? அது என்ன? அது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். அது என்ன ப்ரைவேட்டாக ரொம்ப இருக்கிறாங்க? செல்ஃபி ஆயிட்டாங்க எல்லாரும். ரொம்ப செல்ஃபி ஆயிட்டாங்க செல்ஃபோனால். ஸோ இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து என்ன போயிட்டாங்கன்னா, பீப்புள் ஹவ் பிகம் ப்ரைவேட். ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக வாழ்கிறாங்க, தனியாக அவங்க மொபைலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, செல்ஃபிஷாக மாறிட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. வேறு என்னெல்லாம் இன்றைக்கி ஃபேமிலிஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஃபேமிலி டைமே இல்லை. ஒன்றா கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் முன்னாடிலாம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போலாம் அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டைம் சொல்லிட்டீங்க. செகண்ட் செல்ஃபிஷாக மாறிட்டாங்க. தேர்ட் இப்படி சொல்லலாமா, யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாமா? கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்யூனிகேஷன், ஓகே, கம்யூனிகேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. முந்தியெல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் வரணும், உட்காரணும், ஒன்றா சேர்ந்து சாப்பிடணுன்னு அப்பா அம்மாலாம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ யாருக்கும் வெயிட் பண்ணுற மாதிரியே தெரியல. இல்லை, சாப்பாடு டேபிளில் இருக்குது, எடுத்து சாப்பிட்டுக்கோ, அப்புறமா முஞ்சி போனால் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு எல்லாம் மாறி வருகிறது. அப்புறம் வேற என்ன சேலஞ்சஸ்? முன்னாடி மாதிரி அன்பு இருக்குதா? அன்பு இல்லை, ரொம்ப குறைஞ்சு போயிருது. பெற்றோர் பிள்ளைங்க பாசமாக இருக்க மாட்டேன்றாங்க. வயசான காலத்தில் பெற்றோரை அவங்க கவனிக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக நம்மளை ஆசீர்வச்ச பெற்றோரை பாரமாக பார்க்குறாங்க நிறைய பேர் இன்னைக்கு. ஆனால் தங்க பிள்ளைங்களை கொஞ்சுறாங்க. ஒரு நாள் உன் பிள்ளையும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதான் உனக்கு செய்யும். பெற்றோரை வயதானவங்களை பராமரிக்கிறது இல்லை. அவங்க சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, அவங்கள விசாரிக்கிறது இல்லை. அன்பு தணிந்து போகிறதை குறித்து வேதம் சொல்கிறது. கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடும் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அன்பு தணிந்து போகிறது. வேற என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? சகிப்பு தன்மை இல்லை. வெரி குட். ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம் பாஸ்டர்மா. என்ன இல்லை? சகிப்பு தன்மை. அப்படின்னா என்ன சிஸ்டர்? சகிப்பு தன்மைனா என்ன? சகிப்பு தன்மைனா என்னன்னா tolerant. We are not able to, I can't tolerate you, yeah. You are standing in my face, yeah. அன்னைக்கு திருமணம் வரதுக்கு முன்னாடி அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். இப்போ சாம கூப்பிட்டுக்கினே. இன்னொன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்சுமே. முன்னாடிலாம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லாமே ப்ரைவேட் ஜாப்ஸ் போகிறதுனால வீட்டுக்கு வரதே 10-11 மணி ஆயிடுது. வெரி குட். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. முன்னாடி எல்லாரும் ஒரே டைமில் ஆஃபீஸ் கிளம்பி போவாங்க, ஒரே டைமில் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ இவர் வரும்போது அவங்க போயிடுறாங்க, அவர் வரும்போது இவங்க போயிடுறாங்க. ஸோ லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. கடைசி நாட்களில் பிசாசு காலங்களை நேரங்களை மாற்றுவான் என்று எழுதியிருக்குது பைபிள். அதே மாதிரி செய்கிறான் பார்த்தீங்களா? முறைகளை மாற்றுகிறான், காலங்களை மாற்றுகிறான், எல்லாத்தையும் மாற்றுறான். பட் ஆனால் இதெல்லாம் எப்படி நம்ம இன்னைக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரீசன் சொல்லுங்கள். யங் ஜென்ரேஷன்லேருந்து கேட்கலாம். பாஸ்டர் சரி வாங்க முன்னாடி வாங்க, என்ன சொல்கிறாங்க வாலிபர்கள்? நம்மள பெரியவங்க பெரியவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேயே சொல்கிறோம், அது சரியில்லை இது சரியில்லை. அதுங்க என்ன சொல்ல போதுங்களோ தெரியல. ஃப்ரம் யங் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ திங்க் ரிலேட்டபிலிட்டி சொல்லலாம். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் இருக்கிற நிறைய ஏஜ் கேப் நிமித்தம்
நிறைய நேரத்துல அவங்க கிட்ட இவங்க வாழ்க்கையில நடக்கிற பிள்ளைங்களுக்கு ஏஜ் கேப் இருக்கதா செய்யும். உங்களை சொல்லல நானு. இல்ல நான் ஏஜ் கேப் இருக்கதா செய்யும். 25ல தான் பெத்துக்க முடியும். ஏஜ் கேப் இருக்கதா செய்யும். நாங்க 10 இயர்ஸ் கேப்லயே உங்களை பிறக்க முடியும். இல்ல இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சில நேரம் ரிலேட் பண்ண கஷ்டமா இருக்கு. What you meant was saying generational gap. Yes, generation mindset. அந்த ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இருக்கிற ஒரு கேப். ஸோ அது நிமித்தம் நிறைய நேரத்தில் இவங்க கோ த்ரூ பண்ணுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க கோ த்ரூ பண்ணுறது இவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த கன்ஃபைடிங் ஃபேக்டர் வந்து மிஸ் ஆகும் நிறைய நேரத்தில். இதே தான் நாங்கள் வந்து யங்காக இருக்கும் போது எங்கள் பெற்றோரை பார்த்து சொன்னோம். உங்களுக்கு எங்களை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது, என் பிரச்சனையே புரிய மாட்டேங்குதுன்னு எங்கள் பெற்றோர்கிட்ட சொன்னோம். ஆனால் இப்போ அதே தான் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்கிறீங்க. அதாவது there's a saying, modern times require modern solutions. ஸோ அந்த மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏற்ற பிரச்சனைக்கு ஈடாக வந்து ஒரு மாடர்ன் சொல்யூஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போது நான் இதை பற்றி கொஞ்சம் ஓகே. எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். ஓகே. ஸோ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் டிசைனாக எங்களை அடிப்பாங்க. மம்மி உங்கள் காமாக்கு வந்து எப்படியெல்லாம் வளைச்சி இப்படி மூஞ்ச வச்சு இப்படி கை வச்சு தடுத்தோன்னா இப்படி 36 chamber of ஷாலின் மாதிரி இப்படி அப்படி எல்லா பக்கமும் அடிப்பாங்க. ஆனால் நாங்கள் உங்களை அந்த மாதிரி அடிக்க முடியலையே. இல்லை, பட் the repercussions have changed. இல்லை, ஆமாம், மாடர்னாக இருக்கும்போது ஸ்டைலாக அடிக்கணும். சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்றார்? இப்போ நம்முடைய தலைமுறையில் காமாவுடைய அப்பா வந்து ஒரு CSI ரெவரண்ட். அவங்க பல இடத்துல என்னுடைய தாத்தா அவங்க வந்து ஒரு ஊழியக்காரனா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் சேர்மனாக CSIலேருந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே இருந்த ஸ்கூலில் அவங்களுக்கு இருந்த 5 பெண் பிள்ளைகளில் ஒருவருக்கும் அவங்க வந்து டீச்சராக அப்பாயின்மெண்ட்டே போடலை, லஞ்சம் வாங்கலை, இவ்வளோ அவ்வளோன்னு பேரம் பேசலை, நேர்மையாக இருந்தார்கள். பிள்ளைகளை கடவுளுக்குள்ளே வழி நடத்தினாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்களாம். ஸோ அந்த லெகசி பாருங்க, எப்படி ஒரு நீதிமானுடைய குடும்பத்தில் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு செரியும் பெண்ணியும் ஊழியத்தில் நிற்கிறாங்கன்னா அது தலைமுறைகளின் ஆசீர்வாதம். வாசிங்களேன், ஏன் ஆண்டவர் ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனை சூஸ் பண்ணி ஒரு நேஷனா மாத்தினாரு? Genesis chapter 18 verse 17 to 19. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பழத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். See, God was sure that Abraham will teach his children to do what? To do what is right and just. அவன் நீதியும் நேர்மையுமா அவங்க நடத்தும். ஃபெய்த்ஃபுல்லா ஆபிரகாம் இருப்பார்னு ஆபிரகாமுடைய குடும்பத்தையே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு அவங்க இதுவே இந்த வழியில நடவுங்கள், இந்த நீதியில நடங்கன்னு சொல்லி அவங்க நடத்துவான், அவங்களுக்கு கற்பிப்பான்னு சொல்லிதான் God chose Abraham. அது மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கு உங்க குடும்பத்தையும் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உங்க குடும்பத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த போறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு குடும்பம் இருந்துச்சுன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனிமேல் தான் குடும்பத்தை கட்டுறீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்ல ஆரம்பிங்க. அன்பினால் உங்க குடும்பம் கட்டப்படுவதாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்போ பிராக்டிக்கலா பேசலாம். ஆபிரகாம் எல்லாத்தையும் சாராள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி செஞ்சாரா? அப்ப இல்ல. எப்போ இல்ல? அந்த காலத்துல அவர் கேட்க மாட்டாரு, இப்ப கேட்கணும்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவோம். கேமரா வைங்கப்பா. என்ன சொல்ல வரீங்க? அப்ப இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப இல்ல, இப்ப என்கிட்ட கேட்காம ஏதாவது செஞ்சு பாருங்க. அத சொல்ல வரலங்க நானு. வேலண்டைன்ஸ் டே ஜோக் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒருத்தர் எனக்கு என் ஸ்கூல் இதுல இருந்து குரூப்ல இருந்து வந்துச்சு. என்னவா, எனக்கு வேலண்டைன்ஸ் டேல என் லவ்வர் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு யோசனையா இருக்குது. ஆனா என் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா நான் உயிரோடயே விட மாட்டேன். ஸ்கூல் குரூப்ஸே அப்படிதான். உங்க ஸ்கூல் குரூப்ல அப்படிதானா? நல்ல குரூப்பா? கேர்ள்ஸ் எல்லாம் நல்ல குரூப். ஸோ ஆபிரகாம், நான் இந்த கேள்வி கேட்குறேன். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் உன்னுடைய மகனை ஈசாக்க எனக்கு பலி செலுத்தும்படி நீ வான்னு சொல்லும்போது பைபிள்ல ஆபிரகாம் தன் மனைவி இடத்துல கேட்டார்னு போட்டிருக்கா? இல்ல. வாசிக்கலாமா அந்த இடத்த? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து, நான் நினைக்கிறேன் மனைவி எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பியிருப்பார் நினைக்கிறேன். அதிகாலமே எழுந்து என்ன பண்றாரு? தன்னுடைய கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரை கூட்டிக் கொண்டு தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். வைஃப் ஏந்திரக்கிறதுக்கு முன்னாலே அப்ப ஏஞ்சி கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அதுக்கு பிறகு ஏஞ்சி சாராள் கிட்ட, டார்லிங் நம்முடைய மகனை கடவுள் பலி சொருக்க சொன்னாருன்னு சொன்னா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கோம்? வேற ஆப்ஷன்ஸ் பலி செலுத்திருப்பாங்க. பதில் சொல்றேன். என்ன சொன்னாங்க? வேற பலி செலுத்திருப்பாங்க. வயசான காலத்துல நீ உயிரோட இருந்து என் மகனை கொல்ல போறியா? நீ செத்து போயா? நீ போய் உன் மண்டைய போடு, ஈசாக்க கொடுத்துட்டு நீ போன்னு சொல்லியிருப்பாங்க சாராளம்மா. எந்த தாய்க்கு தான் தன் மகனை பலி செலுத்தணும்? இதுலதான் ஆண்டவர் ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஆபிரகாம், எனக்கு நீ ஃபெய்த்ஃபுல்லா இருப்பியா? வாக்குத்தத்தம் பண்ணவர் தான் வாக்கு கொடுத்த அதே வாக்கை வாங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவனை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். ஜெனசிஸ் 22:1 இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். You see, many times நம்முடைய குடும்பத்தில் சில challenges வரும்போது எல்லாத்தையும் பிசாசு மேல பழி போடாதீங்க. God can even test you. When you are blessed and you are stressed, remember God is also watching over you. ஆண்டவர் இவருக்கு நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், மணலத்தனையா உன் பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு ஏதுகரமா பிறந்த அந்த ஒரே பிள்ளைய ஆண்டவர் என் ஆல்டர்ல வெயின்னு சொல்றார். What would you do? அன்னைக்கு ஆபிரகாம் லைஃப்ல இருந்து நாங்க நேற்று we had a discussion on how to இந்த sermon எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட்ன்றதுனால எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனை கொடுக்க சித்தமாக இருந்தாரோ அதே போல because he's going to be the father of nations. இதே சம்பவம் எங்க லைஃப்ல நடந்துச்சு. ஏன்ட்டா ஆண்டவர் நான் இப்போ ஊழியத்தில் இருக்கிறேன். 21 days நான் ஜெபத்தில் நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர். பாப்பா ஒரு தடவை ஆண்டவர் என்கிட்ட கேட்குறாரு, நீ உனக்கு நான் கொடுத்த, அதாவது எங்கள் பென்னி ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் ஒரு தடவை திருப்பத்தூரில் என்னை பார்த்து கேட்குறாரு, உன் மகன் எங்க?
நான் சொன்னேன், எனக்கு ஒரு மக தான் இருக்கிறா, மகன் இன்னும் இல்லையே. சொன்னார், இல்லை, உனக்கு ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்க போகிறார், உன் ஊழியத்தை எடுத்து நடத்த போகிற வல்லமையான ஒரு பையனை கொடுக்க போகிறாரு, அவன் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்வான்னு சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் டாக்டர் எங்களை டெஸ்ட் பண்ணிட்டு என்ன கேட்டாங்க, என்ன பேபின்னு தெரியணுமான்னு கேட்டாங்க. ஏற்கனவே தெரியும் அப்படின்னும். அப்போது பரவாயில்ல, எங்கள் ஆண்டவர் வந்து இவ்வளோ காரியத்தை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் குழந்தைய தான் தருவார், ஏற்கனவே ஆண் குழந்தைய தான் தருவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் யூஸ்வலாக வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லலாம் செக்ஸ் ஆஃப் த பேபி எழுத மாட்டாங்க. ஆனால் டே 1ல இருந்தே பென்னின்னு சொல்லி தான் அதில் எழுதியிருந்தாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸ்லையும், எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லையும் அந்த பேரை வச்சது இந்த அம்மா தான். ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பென்னிஹின் பேசிகிட்டு இருந்தார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து டச் அப்படின்னா விழுந்துடணும், பென்னிஹின் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி என் ஒய்ஃப் தலைமையில் வச்சு டச்சுன்னு அவள் விழுந்துட்டான்னு வயிற்று மேலே பிக்கரப் நாங்களாம் தூக்கி பிடிக்கணும் திருப்பி அந்த மாதிரி டச்சுன்னு. அதே மாதிரி எல்லா பொம்மையும் எல்லா டெட்டி பேரையும் உட்கார வச்சு டச்சுன்னு தட்டி விட்டுட்டு இருப்பான். எங்கள் வேலை பொம்மையெல்லாம் திருப்பி தூக்கி நிற்க வைக்கிறது. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அதே வேலை தான், அவங்கள வந்து டச்சு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போது இவங்க வயிற்றில் கை வச்சு அவள் சொல்லிட்டா, யூ வில் கால் மை பிரதர் பென்னி அப்படின்னு. இந்த அம்மா சொன்ன அதே தீர்க்க தரிசன பேரை தான் நாங்கள் வச்சுட்டோம், பென்னி. பாண்டர் என்ன சொல்றாரு, உன் மகனை நீ ஆல்டரில் சப்மிட் பண்ணுவியா? would you still love me if I'm going to ask you for your son? எங்க திரும்பினாலும் ஆபிரகாமை கர்த்தர் இப்படி சோதிச்சார், எங்க போனாலும் அதே மெசேஜ் எனக்கு வரும், எங்க போனாலும் இது திரும்பி வரும். புக் எடுத்து வாசித்தா அதுல ஆபிரகாம் ஆண்டவர் இப்படி சோதிச்சார். அதே மாதிரி திடீர்னு என் மகனுக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு, ஒரு பலவீனம் வந்துச்சு. எந்த வருஷத்துல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? 2002ல. ஆனா நீங்க வந்து அதை சொல்லல, பட் கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க ஒரு நாள் ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஹூ பிளக் த ஃப்ளார்ன்னு சொல்லி ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் இந்த புக்கை படிக்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த செடியை வச்ச அந்த கார்டனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்போது இவனுக்கு பயங்கர ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னவோ டெஸ்ட் எடுக்கிறோம், ஆனால் எல்லா விதவிதமாக ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் ஈ ஹேட் டு கோ டு திருப்பத்தூரில் ஒரு வர்ஷிப் அனாயிண்டிங் முகாம், அக்கினி அபிஷேக முகாமுக்கு பாஸ்டர் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறாங்க, இவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராத்திரி நேரத்தில் அலறி ஏந்திரிப்பான், ஏன்ச்சு அப்படி இந்த ஓரத்தை பார்ப்பான், தூங்கவே மாட்டான், பயங்கர ஜர்க்ஸ் இருக்கும் பாடியில். இவங்க பக்கத்துலேயே தான் அப்படி கையை வச்சு ஜாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஈ ஹேட் டு கோ. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பக்கம் ஊழியம் எனக்கு முன்பாக இருக்குது, பென்னி எப்படி இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, ஊழியம் என்னை மட்டும் தடைப்படக்கூடாது, அதனால் கண்டிப்பாக நான் போக தான் வேண்டும் அப்படின்னு சொன்னதை நிமித்தம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டு தைரியமாக பென்னியை ஒப்பு கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போன பிறகு தான் கர்த்தர் பல காரியங்களை, ஏன்னா அப்போ ஃபோன் கிடையாது, கம்யூனிகேட் பண்ண முடியல, இவன் மரண தருவாய்க்கு போயிட்டான், பிள்ளை கண்ணே திறக்கலை, சாப்பிடலை, ஒன்றுமே கிடையாது. திடீர்னு பார்த்தா அவன் நல்லா ஃபேராக இருக்கிறதுனால ரெட்டாக ஸ்பாட்ஸ் வந்து பிளாக்காக மாறுது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெங்குன்றதையே வந்து சொல்கிறாங்க, 23 இயர்ஸ் பேக்கு. அப்போ இவங்களும் இல்லை, இவ சின்ன பிள்ளை, அங்கிள் ஆண்டி ஜாஸ்தி தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கெங்கேயோ ஓடுறோம். அப்புறம் திடீர்னு வந்து சரின்னு கல்யாணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவங்க கேட்ட முதல் வார்த்தை, அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அவங்க சொன்னோம், இல்லை அவங்க இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறதுனால ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா 40க்கு கீழே வந்துருச்சு அவன் பிபி. இம்மீடியட்டாக we had to rush to ICU. எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது என்ன ஒன்றுமே ஓடவே இல்லை அந்த நேரத்தில். ஒரு பக்கம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், நீங்கள் சொன்னது அந்த ஒரே காரியம்தான். ஐசியூவில் இருந்துக்கிட்டு அந்த டாக்டர் வந்து திரும்ப போவே இல்லை, 3 நாள் அவங்க போகவே இல்லை.
அங்கிள் ஒரு பக்கம், காட்வின் ஒரு பக்கம், ஆண்டியும் ஜாஸியும் கூடவே இருக்கிறாங்க ஐசியூவில். எவ்ரி சிங்கிள் செல் இன் மை பாடி இஸ் ஹாப்பின்ற பாட்டை மாத்திரம் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பிளேட்லெட்ஸு 16,000 14,000க்கு கீழே வந்துருச்சு. அதை டாக்டர்ஸ் ரிவீல் பண்ணல. ஆனால் அதே நேரத்தில் பாஸ்டர் வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ஏப்ரஹாமிக் டெஸ்ட். இவங்க ஆராதனை எடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த ரூமில் வந்துட்டு அழுதுட்டு, ஆண்டவரே என் பிள்ளை இப்படி மரண தருவாயில் இருக்கிறானே, என்ன பண்ணுறதுன்னா, அப்போ ஆண்டவர் கேட்டிருக்காரு, நான் வேணுமா உன் மகன் வேணுமா? ஆபிரகாமை போல உன் மகனை விட்டு கொடுக்கறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கியா? இந்த காரியத்தை அந்த நேரத்தில் எங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியல. இந்த இடத்துல ரொம்ப சிச்சுவேஷன் பிளேக் ஆயிடுச்சு. அவன் போயிடுவான்ற இரவு நேரத்தில் அது அந்த மாதிரி ஆயிருக்குது எங்களுக்கு. ஆனால் சொல்லலை. காலையில் நீங்கள் லாஸ்ட் டைம் ஃபியூ மந்த்ஸ் பேக் எடுத்த மெசேஜை போல் ஒரு திரி அணைய போது இந்த 2 கரம் மூடுறத போல் ஒரு ஊழியக்காரங்க, அந்த ஃபார்மசிஸ்ட் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, அவங்க டக்குன்னு மதியான நேரம் நாங்கள் ஜெபிக்க வரலாமான்னு கேட்டாங்க. ஜெபிக்கும் போது சொல்கிறாங்க, அந்த திரி அணைய போது 2 கரம் அந்த திரியை அப்படியே அந்த பாதுகாத்துச்சு. அதே நேரத்தில் திருப்பத்தூரில் ஒரு பயங்கரமான ஒரு அபிஷேகத்தை தேவன் கட்டவிழ்த்தாருன்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. லஞ்ச் டைம் நான் வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் டைம் வரும்போது என்கிட்ட எப்படி சொல்லான்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்க கேர்டேக்கர் யார்கிட்டையும் கேட்காம ஸ்ட்ரைட்டாக என்னை பார்த்து, அண்ணே என்னண்ணே உங்கள் மகன் சாக கிடக்கிறா, நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்ட்டான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது அப்புறம் தான் எனக்கு தெரியுது, மற்றவங்களாம் அட பாவின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நில்லு, நாங்கள் சொல்கிறதுக்குள்ளே உன்னை யாரும் அவசரப்பட்டு சொல்ல சொன்னோம். அப்புறமா என்கிட்ட சொல்கிறாங்க, உன் மகன் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறான். ஃபோன் அடித்தா என் தம்பி ஃபோனில் கத்துன்னு கத்துறான். நீ எல்லாம் ஒரு அப்பனா இப்படி போய் அங்கே நின்றுட்டு ஊழியம் என்னடா ஊழியம், உன் பிள்ளை இங்கே செத்துக்கிட்டு இருக்கிறான், நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறான், பயங்கர திட்டு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் கிளம்பி போன்றாங்க. நான் போய் என் ரூமில் போய் அழுகு ஜபிக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட ஒன்று கேட்டார், நான் உன்னுடைய தேவனாக இருந்தா, நீ என்னுடைய மகனாக இருந்தா, எனக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தா, நீ இந்த நேரத்தில் என்னை விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். ஒரு பக்கம் சாத்தான் என்கிட்ட காமிக்கிறான், உன் மகன் இறந்துட்டான், எல்லாரும் உனக்கு ஆறுதல் சொன்னாங்கன்னு ஒரு பிக்சரை காமிக்கிறான். என் மைண்டுக்குள்ளே அந்த போராட்டம் இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த போராட்டம் இருக்குல்ல. மறிச்சிட்டா என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும் பார்த்தீங்களா. அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி நேரத்தில் ஐ ஹேட் டு லிட்ரலி ஃபைட் அ பேட்டில் இன் மை ஸ்பிரிட். என் கணவன் இறந்துட்டா, என் மகன் இறந்துட்டா, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், இயேசுவை 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 இயேசுவை. அப்போ சின்ன பையன் முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. என்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, கையெழுத்து வாங்கிட்டாங்க, பிள்ளைக்கு ஏதாவது ஆனால் எங்களை சொல்லக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் கையெழுத்து வாங்கிட்டாங்க. வாட் டு யூ டூ? என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப பகுதி. எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் போது நிறைய புயல்கள் வீசும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்கிறேன், ஆரம்பத்தில் இன்னைக்கு நான் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் என் பிள்ளைங்களை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா எனக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் பெருகிருச்சு. ஆனால் அன்னைக்கு நான் ஆரம்ப கட்டத்தில் நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன். அப்போ என் மைண்டில் சொல்கிறான் பிசாசு, அவருக்காக நின்று என்னடா பிரயோஜனம், நீ ஆண்டவருக்காக பாடினியே பார்த்தியா, உன் பையன் இப்படி ஆக போகிறான், உன்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, 1.5 மாதமாக ஃபீவர் இருக்குது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு பிசாசு அப்படி he is torturing me. அந்த நேரத்தில் அந்த கருப்பு மேகங்களுக்கு மேலாக இருக்கிற இயேசுவை என் முகம் பார்த்தது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்.
ஏன்னா ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தான் இன்னைக்கு பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபேமிலி ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுக்கணும். என்னன்னு சொன்னா ரோமர் 4:17 வாசிக்கிறோம் இப்படியாக, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக சரி நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அவர் எப்படி அந்த மாதிரி ஆனாரு? வசனம் வாசிங்க. சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே சரி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அது மட்டும் இல்லைங்க, அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை. அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. நான் போன்ல என் ஒய்ஃப்ட சொன்னேன், நம்ம மகன் மரிச்சாலும் நீ அப்படியே வெய்யி, நான் வந்து அவனை உயிரோடு எழுப்பிடுவேன். யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்றேன். என் மனைவி சொன்ன காரியம், அங்கே நில்லுங்க, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அன்பு கணவன் மனைவியே, எங்க ஊழியத்தின் ஆரம்பமே அஸ்திவாரமே அதுதான். Because we believed in God for our children for a miracle. அந்த நாள் நான் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு ரூவான்ற இந்த ஊழியம் எப்படி வந்துச்சு தெரியுமா? என் மகனுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவனை உயிரோடு எழுப்பினது ஆண்டவருடைய சுவாச காற்று. இதுதான் அவருடைய படம். பாருங்க, சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தைய ஃபுல்லா வந்து நீடில்ஸா குத்தி, கையில காலில் எல்லா பக்கமும் ஃபுல்லா நீடில்ஸ் குத்தி அவனுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றாங்க, பிளேட்லெட்ஸை ஏத்துறாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனா ஆண்டவர் அவர் வாக்கு கொடுத்தபடியினால் என்ன போராட்டம் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தை காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, உனக்கு இது ஞாபகம் இருக்குதா? ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட். என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. ஐ வாஸ் வெரி க்ளூலெஸ். பயமாக இருக்கும், யாருமே இல்லையே வீட்டில். ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. அது புரிஞ்சுக்கிற வயசு இல்லை, தெரியறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இல்லை. அப்போது ஹாஸ்பிட்டல்லையும் விடலை, சின்ன பொண்ணுனால உள்ளே விடலை. ஐசியூ வரைக்கும் ஐ ரிமெம்பர். அந்த வாசலில் அந்த ரவுண்டாக அந்த கட் அவுட் வழியாக பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உள்ளே விட மாட்டாங்க ஐசியூக்குள்ளே சின்ன பொண்ணுனால. பட் ஐ ரிமெம்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நானும் எங்கள் அத்தையும் நாங்கள் பெட்டில் உட்காந்து அந்த பாட்டு பாடினோம். எவ்ரி சிங்கிள் செல் இன் மை பாடி இஸ் ஹாப்பி. அந்த பாட்டு பாடி பென்னிக்காக ஜோம் பண்ணிட்டு தூங்கினோம். ஸோ ஐ நியூ சம்திங் வாஸ் ஹேப்பனிங். என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் அந்த பயத்திலேயே என் தம்பிக்கு எதுவும் ஆகாது, ஏசப்பா எப்படியாவது சுகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு விசுவாசத்தில் நானும் அத்தையும் ஜெபம் பண்ணி படுத்து தூங்கிட்டோம். அண்ட் ஒரு 2 or 3 days லேட்டர் பென்னி வந்து நார்மல் வார்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஐ ரிமெம்பர் கோயிங். அந்த ப்ரேயர் நானும் அத்தையும் பண்ணோம்ல, அந்த ப்ரேயர்னால தான் ஏசப்பா தான் பண்ணியிருப்பாரு, நாங்கள் அந்த பாட்டு பாடணும்ல அப்படின்னு அந்த சின்ன ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஃபீலிங். பென்னி உயிரோடு வந்துட்டான், என்னமோ நடந்திருக்கு அவனுக்கு அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக அந்த வார்டுக்குள்ளே நாங்கள் போய் அவனை பார்த்தோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் மூமெண்ட். ஆமென். அல்லேலூயா. இந்த வடபழனிக்கு வருவதற்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, அப்போ எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, இனி நான் பழைய இடத்துக்கு என் பிள்ளைய நான் அனுமதிக்க மாட்டேன், கர்த்தர் ஒரு புது வீட்டை கொடுக்கணும், புது இடத்த கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப தீவிரமாக, நான் என் பிள்ளைய வந்து திரும்ப நான் அனுப்ப மாட்டேன். அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க வில்லிவாக்கத்திலே அங்கிள் ஆண்டி, நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. பாஸ்டர் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வராங்க. அப்போ நார்மல் வார்டில் வராங்க. பாஸ்டர் பார்த்தது பென்னியை நார்மல் வார்டில் தான், ஐசியூவில் பார்க்கல. ஃபுல்லாக அவன் பிள்ளை கண்ணே திறக்கலை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் டேடி பார்க்கல.
அப்போது அந்த டாக்டரும் போல் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நான் அப்போ ப்ளஸ் பண்ணுறேன். அவங்க கையில் பெனிஹின் புக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ்க்கு ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்து திருச்சிக்கு மாதிரி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நார்மல் வார்டில் வரும்போது நான் ஒரு 1/2 hour ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பாஸ்டர், நீ என்ன என் பிள்ளைய இதெல்லாம் வச்சாங்க அப்படி இப்படின்ற, என் பிள்ளை நார்மலாக இருக்கிறானே அப்படின்ட்டு சொல்லும்போது, நான் ஒரு 1/2 hour ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு சாவி மாத்திரம் வாங்கிட்டு வரேன்றான். சரிப்பா நீங்கள் போங்கன்னு பார்த்தா, இதே ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கங்கையம்மன் கோயிலில் ஒரு பெரிய வீட்டை சாம் ஜபதர் அண்ணன் மூலமா இந்த இடத்துல தான் நம்ம ரூவா ஆரம்பிக்க போறோம்னு கர்த்தர் முன் குறித்ததுனால இந்த இடத்துக்கு ஒரு புதிய வீட்டை கர்த்தர் கொடுத்து நம்ம ஊழியத்தையே ஆரம்பிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். எல்லாமே அந்த திருப்பு முனையில ஊழியத்தின் ஆரம்பம். அப்போ எனக்கு அன்னைக்கு வச்சது டெஸ்ட், இன்னைக்கு டெஸ்டிமனி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your test is for a testimony. Come on, amen. God, I think he always requires a costly sacrifice. அந்த பலின்றது அது ஒரு வலியோட வரணும். It should be expensive. We've been meditating on sacrifice together as a worship team. Shari is now training the worship team in worship. அப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி Saturdays afternoonsல she is conducting a vocal class and also worship class. So இந்த சாக்ரிஃபைஸ் பற்றி ஒரு 2 weeks நாங்கள் மெடிடேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏப்ரஹாமுடைய ஸ்டோரி ஜெனசிஸ் சாப்டர் 22 பற்றி. ஸோ ஏப்ரஹாம் அந்த பலி செலுத்த போகிறப்போ அந்த ஆக்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ன்னு இங்கே வார்த்தையே போடல. ஜெனசிஸ் 22:5 அவர் ஆராதனைன்னு சொல்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் வர்ஷிப் பைபிளில். அது அவர் ஆண்டவர் நீ எனக்கு ஆராதனை செய்யன்னு சொல்ல, ஆண்டவர் தெளிவாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தான் இவரை கூப்பிடுறாரு. ஆனால் இவர் சாரா கிட்ட சொல்கிறாரு, நான் ஆராதனை பண்ணிட்டு வரேன், ஐ வில் கோ வர்ஷிப் அண்ட் கம். ஸோ சாக்ரிஃபைஸ் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இட் வாஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் திங். இட் வாஸ் அன் ஆனிமல். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவங்களுடைய ட்ரேடே ஆனிமலில் தான் இருந்தது. அவங்களுடைய வெல்த், அவங்களுடைய ஆஸ்தி எல்லாமே அவங்களுக்கு வச்சிருக்கிற கேட்டில், ஃப்ளாக், இதை பார்த்து தான் இவங்க எவ்வளோ வெல் டு டூ அப்படின்றத ஜனங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு அவங்க கொண்டு போய் கொடுக்கறது ஒரு ஆனிமலாக இருந்தது. பிகாஸ் இட் வாஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சாக்ரிஃபைஸ். ஸோ இங்கே ஏப்ரஹாம் அவருடைய அவருடைய மகனையே கொண்டு போய் கொடுக்குறப்போ இதை விட ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒரு சாக்ரிஃபைஸை ஆண்டவர்னால கேட்டிருக்க முடியாது. பட் அந்த சாக்ரிஃபைஸை அவர் ஒரு பலியாக இல்லாமல் ஆராதனையாக அவர் போய் செலுத்துறார் ஆன் தி ஆல்டர். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே. நன்றி. உங்களுடைய சொல்லுங்க. as Cherry said, அந்த sacrifice it's very expensive and was a worship. அவன் உயிர் திரும்ப வர நேரத்தில் தான் திருப்பத்தூரில் ஆனந்த தைல அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டவிழ்க்கிறாரு. துக்கத்தில் இருக்கிற எல்லாரும் திடீர்னு சந்தோஷமாக மாறி எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே களி கூற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம்லாம் திரும்பி எல்லாம் இதுக்கு நன்றி செலுத்தும்படியாக தான் நன்மை செய்த தேவனுக்கு நன்றி ஆராதனை என்கிற அந்த பாடல் ஆராதனைக்கு ஆரம்பமே அதுதான். நன்றி வால்யூம் 1 அதுக்காக நடத்தின கான்சர்ட் தான் நன்றின்ற ஆல்பமே தோன்றுச்சு. அந்த டெஸ்ட்ல தான் டெஸ்டிமனியே ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தை கர்த்தர் ரிடீம் பண்ண போகிறார். சகலத்தையும் திருப்பி கொள்ள போறீங்க. யார் யார் வீட்டில் இன்னைக்கு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ கண்டிப்பா கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். சங்கீதம் 21:4 we want to pray over you. Psalm 21:4 அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுஷை அளித்தீர். I want to close with this verse. He asked you for life and you gave it to him, length of days forever and ever. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் போருக்கு போய் திருப்பி வரும்போது அவரை வாழ்த்தி பாடின பாடல், அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார், நீர் அவருக்கு தீர்க்காயுஷை அளித்தீர். இதே தீர்க்காயுஷை கர்த்தர் உங்களுக்கு அளிக்கும்படி, உங்க பிள்ளைகளுக்கு தரும்படி நான் மனதார ஜெபிக்கவும். என்ன ஆனாலும் சரி, குடும்பத்தில் சண்டை போடும் போது கூட நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்,
இந்த வார்த்தைகளை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். உங்க கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் தயவு செய்து செத்து போன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அது ரொம்ப வேதனையான காரியம். எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்பா. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஷகனமலபா எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்து சுமந்தீரே நன்றி. நன்றி சொல்லுங்க. நன்றி 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 கருபோல போல சுமந்தீரே நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மனைவிகளுக்காக ஆண்டவரே அப்பா, எல்லா மனைவிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நல்ல சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை தாங்க, தீர்க்காயுசை தருவீராக அப்பா. புத்தியுள்ள ஸ்திரீயை போல நின்று குடும்பத்தை எடுப்பித்து கட்டத்தக்கதாக ராஜா அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. நல்ல ஹெல்த்தை தாங்க அப்பா. பலவீனப்பட்ட பகுதியில் ஆண்டவரே உம்முடைய பலன் இறங்கி வருவதாக அப்பா. சிங்கத்தை போல தைரியமாக இருக்க கிருபை செய்யுங்க. விசுவாசத்தினால் ஆண்டவரே எப்படி மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்களோ அதே போல ஆண்டவரே குடும்பத்திற்காக திறப்பின் வாசல்ல நிற்கிறவர்களாய் அப்பா ஒவ்வொரு ஸ்திரீயையும் மனைவிமார்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவீராக. பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிள்ளைகளுக்காக செரி will be praying. ஆண்டவரே, இப்பொழுது எங்களுடைய பிள்ளைங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமா சத்துரு கொண்டு வருகிற ஆயுதங்களை நாங்க வாய்க்காதே முறியடித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருக்கு சொந்தம். The future of our kids belong to Jesus. அவங்க கர்த்தரால போதிக்கப்பட்டு கர்த்தருடைய ஞானத்துல வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க ரத்த கோட்டைக்குள்ள ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள விழாம அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரத்துல தூதர்களை அனுப்பி அவங்க கூட இருங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சொந்தம். எங்களுடைய பிள்ளைகள் சாகாமல் உயிரோட கர்த்தருடைய செயல்களை விவரிப்பார்கள். கர்த்தருடைய வேலைகளை செய்யும்படி அவங்களை பலப்படுத்துங்க. கர்த்தருடைய ஞானத்தினால போதிங்க. கர்த்தருடைய பலத்தினால அவங்களை இடை கட்டுங்கப்பா. அவங்க உங்களுடைய ஊழியத்தை பிற்காலத்தில் எழும்பி செய்யறதற்கான ஞானத்தை கொடுங்க ஆவியானவரே. Lord, you be their teacher. You be their guide. Holy Spirit, you teach them. அவங்க நடக்கிற எல்லா விதங்களிலும் அவங்க கர்த்தருக்கு மகிமையை சேர்ப்பார்களாக. அவங்க குடும்பத்திற்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வருவார்களாக. அவங்க எந்த கேடுக்கும் போகாம எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்கள்ல சிக்கி தவிக்காதபடி அவங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுடைய ஆத்துமாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஆவியானவரே. அவங்க கூட இருங்க. அவங்கள பலப்படுத்துங்க. குடும்பமா அவங்கள ஒரு சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, எல்லா தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறேன். வீட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் உம்முடைய கிருபையின் அபிஷேகம் அமர்வதா. அவர்கள் நீடித்த ஆயுசு நாட்களால் திருப்தி ஆவார்களா. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடருவதாக. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. அவருடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதாக. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள் வெளியேறுவதாக. சண்டைகள் ஒழிவதாக. சமாதானம் வருவதாக. You speak the shalom of God into every family. ஆண்டவரே, அன்பை ஊற்றுங்கப்பா. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். நீடித்த நாட்களால் திருப்தியாக்குங்க. ஆயுஷை கேட்டார், அவருக்கு தீர்க்காயுஷை கொடுத்தார். வார்த்தையின்படி செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org